Taste the Daily. Taste the Daily. சேலம் மாவட்டம் வஉசி பூ மார்க்கெட்டில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் கடைக்கான கேட் வசூல் தொகை, பூக்களுக்கான இறக்குமதி தொகை உள்ளிட்டவைகளை அதிகமாக வசூல் செய்வதை கண்டித்து பூ வியாபாரிகள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அம்மாப்பேட்டை மண்டல உதவி ஆணையர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், கள தகவல்கள் என்ன? வணக்கம். சேலம் கடைவீதி பகுதியில் உள்ள வஉசி பூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த பூ மார்க்கெட்டில் உள்ள கடைகளை தனியார் மூலமாக ஒப்பந்தமிட்ட நிலையில் தற்போது தனியார் தங்கள் ஒப்பந்தத்தை கைவிட்டு சென்ற நிலையில் மாநகராட்சி புதிதாக ஒரு ஒப்பந்தத்திற்கான ஆணை வெளியிட்டது. குறிப்பாக அதில் ஒரு கடைக்கு 21,000 ரூபாய் வாடகைக்காகவும், அதே போன்று டெபாசிட் தொகை 8 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயித்துள்ளது. இது அதிக அளவு இருப்பதாக கூறி வியாபாரிகள் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை உதவி ஆணையர் வேடியப்பன் முதல் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தற்போது சேலம் மாநகராட்சி இணை ஆணையர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை உடன்படாததால் இந்த மாநகராட்சி இணை ஆணையர் பாலசுப்ரமணியத்தை முற்றுகையிட்டு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைப்படுத்தினர். அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் சமாதானத்தை தொடர்ந்து அதிகாரிகள் வெளியேற்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இந்த மாநகராட்சி புதிய ஒப்பந்தத்தை கைவிட்டு பழையபடிய கடைக்கு 100 ரூபாய் முதல் ஒரு 200 ரூபாய் வரை வசூல் செய்து கொள்ளலாம். அதே போன்று டெபாசிட் தொகையையும் குறைக்க வேண்டும் என மாநகராட்சியை தொடர்ந்து இதை செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Taste the Daily.